ஹலோ மெடிஷல் குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிட்ஸ் லைஃப் அப். இன்னைக்கு செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு அவேர்னஸ் வீடியோவோட தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் நசியனூருங்க. இங்கே நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, ஒரு தற்காலிக கருத்தடை முறை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு போன உடனேயுமே என்னோட நேம்லாம் வந்துட்டு நோட் பண்ணிட்டு, அப்புறமா என்னோட ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா டோக்கன் போட்டு கொடுத்துட்டு வெயிட் வந்து செக் பண்ண சொன்னாங்க. நான் வெயிட் வந்து செக் பண்ணிட்டேன். செக் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் படித்து பார்த்தேங்க. கான்ட்ரசெப்ஷன், அதாவது தற்காலிக கருத்தடை முறை வந்து நிறையா விதம் இருக்குங்க. இதை பற்றி நான் டீட்டெயில்டாக இந்த vlog முடிஞ்ச உடனேயுமே உட்காந்து பேசியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும். இப்போ இந்த போர்டில் தெரியுது இல்லைங்களா, இந்த அந்தாரா இன்ஜெக்ஷன் அப்படின்றது இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக தான் நான் மெயினாக வந்திருக்கேங்க. இந்த போர்டில் தெரியுறது வந்து சாயா சாயா அப்படின்றது டேப்லெட் மூலியமாக நம்ம வந்து கான்ட்ரசெப்ஷன் எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லா அவேர்னஸுமே அங்கே பேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து படித்து பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறக்கிறதுக்கு ப்ரெக்னன்சி அப்போ நம்மளுக்கு பணம் வரும் இல்லைங்களா, அதை பற்றியுமே அங்கே அவேர்னஸ் வந்து இருந்துச்சு. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க அந்த அந்தாரா இன்ஜெக்ஷனோட அந்த பாக்ஸு. ஸோ இதுக்குள்ள தான் வந்துட்டு நம்மளுக்கு மெடிசன் இருக்கும், ஊசியும் இருக்கும். அந்த ஊசி போட்டுட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கார்டு மாதிரி பதிவு பண்ணி தருவாங்கங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் டேட் நம்ம எப்போ வந்துட்டு திருப்பி ஊசி போட்டுக்கணும் என்னன்றது இதில் இருக்கும். ப்ளஸ் வந்து காண்டமுமே வந்து இங்கே ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இந்த மாதிரி காண்டம்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இன்ஜெக்ஷனை போட்டுட்டு டாக்டர் அண்ட் நர்ஸ் கிட்ட எல்லாமே டீட்டெயில்டாக தெளிவாக கேட்டு கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டேங்க. ஸோ நான் வந்துட்டு என்னோட ஹிஸ்ட்ரியை கொண்டு போயிட்டு டாக்டர்கிட்ட உட்காந்து நான் என்னென்ன கேட்டேன், அவங்க கிட்ட எல்லா டவுட்ஸுமே நான் வந்து கேட்டேங்க. கிளியர் பண்ணாங்க. அதே மாதிரி நர்ஸ் கிட்டேயுமே நான் தனிப்பட்ட முறையில் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டேன். அவங்களுமே எனக்கு அமைதியாக கிளியர் பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே இப்போ பின்வரும் வீடியோவில் உங்களுக்காக அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்க. ஹாய். இது வரைக்கும் நான் வந்து ஒரு vlog மாதிரி நான் ஜிஹெச் போனதையும் அங்கே வந்து என்னென்ன பண்ணேன் அப்படின்றதையும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நான் அந்த நர்ஸ் அண்ட் டாக்டர் கிட்ட என்னென்னலாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஏன் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன், இதை பற்றி எல்லாம் பார்க்கலாங்க. ஸோ நான் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து இந்த கான்ட்ரசெப்ஷன் பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலுமே நிறைய விஷயங்கள் இதை பற்றி தெரியலன்னு தான் சொல்லணும். அண்ட் நான் வந்து நிறைய ஓவர் திங்க் பண்ணதாலுமே கூட நான் இதை வந்து தள்ளி போட்டேன்னு சொல்லலாம். ஸோ இதை தள்ளி போடுறதுனால வர விளைவுகள் வந்து அதிகங்க. அது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சைடு எஃபெக்ட்ஸ்னா நம்ம தள்ளி போட்டு நம்மளுக்கு அன்வான்ட் பிரெக்னன்சி ஆச்சு அப்படின்னா நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அதெல்லாம் பண்ணாமல் ஒரு கான்ட்ரசெப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து சூஸ் பண்ணேன். நான் வந்து என்ன போட்டுக்கிட்டேன்னு நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் அந்தாரா இன்ஜெக்ஷன் அப்படின்றத தான் நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இது எப்படி தெரிய வந்தது அப்படின்னா, பிஹெச்சியில், அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டரில் என்னோட பேபிக்கு நான் வேக்சின் போட போகும்போது அங்கே வந்து ஒரு நர்ஸ் வந்து எனக்கு சொன்னாங்க, நீ வந்து கான்ட்ரசெப்ஷன் எதுவும் எடுத்திருக்கேன்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொல்லவும், ஏன் எடுக்கல, இவ்வளோ நாளாக ஏன் எடுக்கலன்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை, நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கல, நீங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னப்ப அவங்களே வந்து எனக்கு வாலண்டியராக வந்து அதை பற்றின அவேர்னஸ் வந்து கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னா, காப்பர்ட்டியும் இருக்குது, அந்தாரா இன்ஜெக்ஷனும் இருக்குது, சாயா டேப்லெட் இருக்குது. இந்த மூணுல நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. உங்களுக்கு காப்பர்ட்டி வந்து நிறைய வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வருதுன்னு சொல்றீங்க. நான் வந்து சொன்னேன், காப்பர்ட்டியில் வந்து நிறைய சைட் எஃபெக்ட்ஸ்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. காப்பர்ட்டியில் வந்துட்டு அந்த அளவுக்குலாம் எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஆகிறதுனால எல்லாத்துக்கும் ஆகுன்றது கிடையாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப சேஃப் தான். அதனால நீங்கள் அதை பற்றி ஓவர் திங்க் பண்ணாமல் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நான் இப்போதைக்கு அது இது பண்ணிட்டேன். அடுத்ததான் வந்து இன்னொரு ஆப்ஷன் என்ன சொன்னாங்கன்னா, இன்ஜெக்ஷன் சொன்னாங்க. இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 months ஒன்ஸ் வந்து போடணுங்க. 3 months ஒன்ஸ் போட்டாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம அப்படியே 3 months அப்புறம் 3 months அப்புறம் நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாயா டேப்லெட்டுங்க. சாயா டேப்லெட் வந்து எப்படின்னா, நம்ம டெலிவரி ஆனதுலேருந்தே டெய்லியுமே நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். டெய்லியும் 2 டேப்லெட் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆகி ஃபர்ஸ்ட் 3 months வந்து 2 டேப்லெட் எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறமா டெய்லியும் ஒரு டேப்லெட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்றதை வச்சு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். நீங்க உங்களோட ஹிஸ்ட்ரி இது எல்லாத்தையுமே கையில் எடுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்கிற பிஹெச்சியில் கேட்டாலும் சரி, இல்லை பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் கேட்டாலும் சரி, உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அங்கே போயிட்டு உங்க ஹிஸ்ட்ரி எல்லாம் காமிச்சு கேளுங்க. அவங்க வந்து ஓகேங்க நீங்க எடுத்துக்கலாம்னு சொன்னா அதுக்கப்புறமா வந்து ஒரு முடிவுக்கு வாங்க. நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, இதை பத்தி அவேர்னஸ் இல்லாம அன்வான்ட் பிரெக்னன்சில பெண்கள் வந்து மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான். ஏன் வந்து நான் சொல்றேன்னா, எனக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா, இப்போ வந்து நம்ம டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு டைமும் பீரியட்ஸ் ஆகிறப்ப நம்மளுக்கு வந்து பயமாவே இருக்கும். ஒருவேளை பிரெக்னென்ட் ஆயிடுவோமோ, என்னதான் சேஃபஸ்ட் மெத்தட்ஸ் நிறைய யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே அதெல்லாம் சேஃப் கிடையாது. இப்போ காண்டம் யூஸ் பண்றோம்னா அதுலேயே வந்து ஃபெயிலியர் ரேட்ஸ் ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க. அதனால நம்ம என்னதான் சேஃபஸ்ட் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். அடுத்த பீரியட்ஸ் வர வரைக்குமே வந்து ஒருவேளை பிரெக்னென்ட் ஆயிடுவோமோ, கொஞ்சம் ஒரு டே 2 டே தள்ளி போனாலே நம்மளுக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயத்திலேயே நம்ம வந்து சொல்லல வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு முடிவு எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் இன்ஜெக்ஷன் போய் எடுத்தேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் போய் டாக்டர்கிட்ட விசிட் பண்ணும்போது அவங்க வந்து எனக்கு காப்பர்ட்டி தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஏன் காப்பர்ட்டி சொன்னாங்கன்னா, மேபி அதோட ஃபெயிலியர் ரேட்ஸ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் தெரியல, அவங்க ஃபர்ஸ்ட் எனக்கு காப்பர்ட்டி தான் சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இல்லை காப்பர்ட்டியில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க.
செகண்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா, சாயா டேப்லெட்டுங்க. சாயா டேப்லெட் வந்து பார்த்தோம்னா, அதுவுமே சேஃப் தான். பட் வந்து அது ரெகுலரா எடுக்கணும் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஒரு நாள் மறந்துட்டா கூட அது வந்து தேவையில்லாத பிரச்சனை அப்படின்றதுனால நான் வந்து அந்த டேப்லெட்டும் வேணான்னு தோணுச்சு. 3டா வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜெக்ஷன்ங்க. இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 3 மந்த்ஸ் ஒன்ஸ் போட்டா போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்க மாரி தோணுச்சு. ஏன் அப்படின்னா 3 மந்த்ஸ் ஒன்ஸ்ன்றப்ப கண்டிப்பா நம்மளுக்கு இப்ப எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்றத ஒரு மனசுல வச்சுட்டு நம்ம பண்றோம். அது மாரி தான் இதுவும் அப்படின்ற மாரி தோணுனதுனால எனக்கு நான் வந்து அந்தரா இன்ஜெக்ஷன் வந்து ஆஃப் பண்ணேங்க. ஸோ நான் ஆஃப் பண்ணதுனால நீங்களும் அது பண்ணணும்னு இல்ல. பட் ஏதாவது ஒரு கான்ட்ரசெப்ஷன கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம ஒன்ஸ் அன்வான்டட் பிரெக்னன்சிய ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு கில்ட்ல மாட்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து அது அபார்ட் பண்றதுக்கு டேப்லெட்ஸ் போட்டு அதோட பெயின்ல மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்றதுனால தான் நான் உங்களுக்கு இவ்ளோ தூரம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்றேன். நீங்க மத்த எந்த யூடியூப் சேனல்லயும் பார்த்தீங்கன்னா, இத வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு பிரைவேட் மேட்டர் இதெல்லாம் போய் ஷேர் பண்ணணுமான்னு கூட நினைப்பாங்க. பட் நான் அப்படி கிடையாது. என்ன மாதிரி பெண்கள் வந்துட்டு ஒரு விஷயத்த அவேர்னஸ் இல்லாம அத தள்ளி போடுறதோ, இல்ல அவங்க ஒரு பிரச்சனையில இருக்கிறதோ எனக்கு வந்து சரியில்லன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு இதுலயும் எனக்கு சில டவுட்ஸ் வந்து இருந்துச்சுங்க. ஸோ ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். காப்பர் டீல வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குங்க. ஒண்ணு வந்து 5 இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து மாத்திக்கிற மாதிரி, ஒண்ணு வந்து 10 இயர்ஸ் ஒன்ஸ் மாத்திக்கிற மாதிரி. ஸோ வந்து அதே மாதிரி இந்த அந்தரா இன்ஜெக்ஷன் இருக்கு இல்லைங்களா? அந்தரா இன்ஜெக்ஷன் அது ஒரு அந்தரா இன்ஜெக்டபிள் கான்ட்ரசெப்டிவ். அது வந்து டிஎம்பிஏன்னு அதோட கெமிக்கல் நேமுங்க. டிஎம்பிஏன்னா டிபார்ட் மெட்ரோ ப்ரொஜெஸ்ட்ரான் அசிட்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபார்முலா கெமிக்கல் நேம் வந்து இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதில்ல. இருந்தாலும் நான் சொல்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து போட்டா போதுமானது. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஒவியுலேஷன் அதாவது எக் ரிலீஸ் ஆகுது இல்லைங்களா? அதை வந்து தடுக்கும். எப்படி தடுக்கும்னா நம்ம பாடியில இருந்து ப்ரொஜெஸ்டின் அப்படின்ற ஹார்மோனை இன்டியூஸ் பண்ணி நம்ம பாடியில ப்ரொஜெஸ்டின் வந்து வர ஆரம்பிச்சது அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக் வந்து வெளியே வராதுங்க. ஸோ அதனால அந்த ப்ரொஜெஸ்டின்ன்ற ஹார்மோனை வந்து இன்டியூஸ் பண்ணி நம்மளோட எக் வரதை தடுக்குது. ஸோ அதுதான் இதோட வேலை. ஸோ இது ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷனுங்க. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ஆகலாம். இல்லாட்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல ஸ்பாட்டிங் வந்து ஆகலாம்னு சொல்லி இதான் சொன்னாங்க. இதுதான் அதோட சைட் எஃபெக்ட்டா இருக்கும். மத்த வேற எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது அப்படின்னாங்க. பட் அதுவுமே வந்து சேஃப் தான். பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி தாங்க டாக்டர் வந்து சொன்னாங்க. ஸோ வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் சைட் எஃபெக்ட் இருக்குமானா கொஞ்சம் வயிறு வந்து சம்டைம்ஸ் ப்ளோட்டிங்கா அதாவது உப்பசமா இருக்க மாதிரி இல்ல உப்புன மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில டைம்ல இருக்கலாம். பட் பிளஸ் வெயிட் கெயின் வந்து கொஞ்சம் வந்து இருக்கலாம்னு சொன்னாங்க. வெயிட் கெயின்மே நம்ம டயட்ல இல்ல கரெக்டா சாப்பாடு சாப்பிட்டு இருந்தோம்னா அதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் உங்ககிட்ட கேட்ட சில கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்ப வந்து இந்த இன்ஜெக்ஷன் போடலாமான்னு கேட்டேன். ஸோ 100% போடலாம். அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் சைட் எஃபெக்ட்ஸ் கேட்டா அது வந்து ஸ்பாட்டிங் இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் இருக்கும். ஸோ அது வந்து அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து அது மாதிரி நான் திருப்பியும் கன்சீவ் ஆகணும்னா எவ்வளோ நாள் எடுக்கும்னு கேட்டேன். அவங்க வந்து இந்த இன்ஜெக்ஷன் ஸ்டாப் பண்ணி ஒரு 6 to 10 மந்த்ஸ்க்குள்ள திருப்பியும் நீங்க வந்து கன்சீவ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது போட்டதுனால இன்ஃபர்டிலிட்டி யாருக்காவது ஆயிருக்கான்னு கேட்டேன். அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவுமே ஆகல அப்படின்னு வந்து சொன்னாங்க. நிறைய பேர் சூஸ் பண்றாங்களா இல்ல எந்த கான்ட்ரசெப்ஷன் அதிகமா சூஸ் பண்றாங்க அப்படின்னு நான் கேட்டப்ப நிறைய பேர் வந்து இன்ஜெக்ஷன் தான் சூஸ் பண்றாங்க. வந்த உடனேயுமே காலியாகக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னா அது வந்து இந்த இன்ஜெக்ஷனா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ நம்மள விட நிறைய பேர் வந்து இதை பத்தி அவேர்னஸா இருக்காங்க. பட் அதை வெளியே தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு பிரைவேட் மேட்டர் இதெல்லாம் போய் டிஸ்கஸ் பண்ணணுமா நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் என்னோட சர்க்கிளே இந்த இன்ஜெக்ஷன் பத்தி எனக்கு நிஜமாவே தெரியாதுங்க. அந்த நர்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து தெரியும். ஸோ கவர்மெண்ட் தான் வந்து இதை ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதுக்காக நம்ம கவர்மெண்ட்ல போய் இந்த விஷயத்தை பண்ணிக்கிறோம் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நான் வந்து இப்பதாங்க ஒரு டோஸ் வந்து எடுத்திருக்கேன். இன்னும் 3 மந்த்ஸ் கழிச்சு திருப்பி எடுக்கணும். அதுக்குள்ள நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா சோ ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த விஷயத்தை வந்து தள்ளி போடுறதுனால மேபி வந்து ஒரு அன்வான்டட் பிரெக்னன்சி நடக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சோ நம்மளால ஒருத்தங்களுக்கு இந்த விஷயம் போய் சேருதுன்னா அது ஏன் சீக்கிரமா செய்யக்கூடாதுன்னு தோணுச்சு. சோ அதனால தாங்க இந்த வீடியோ. சோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறமா வேற எந்த ஒரு சேஞ்சஸும் என் பாடியில நான் நெகட்டிவா பார்க்கல. எல்லாமே எப்பயும் போல பாசிட்டிவா தான் இருக்கு. சோ வந்து இன்கேஸ் ஏதாச்சும் நான் நெகட்டிவா ஃபேஸ் பண்றேன் இல்ல இதோட டிராபேக்ஸ் எதனா இருக்குது இல்ல பிளஸ் இருக்குதுனாலும் நான் இன்னொரு வீடியோல கண்டிப்பா இதை பத்தி நான் அட்ரஸ் பண்றேன். சோ நீங்க பாத்துக்கோங்க. இதுதான் வந்து நான் எடுத்துக்கிட்ட இன்ஜெக்ஷனுங்க. அதோட டப்பாவே நான் உங்களுக்கு காமிக்கணும் தான் வந்து அந்த நர்ஸ் கிட்ட கேட்டு எடுத்துட்டு வந்தேன். அவங்களுமே சொன்னாங்க நிறைய பேருக்கு இது அவேர்னஸ் இல்லை. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ஒரு வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதுதாங்க அந்த அந்தரா இன்ஜெக்ஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது இது அதோட டப்பா. அதுக்குள்ள வந்துட்டு நம்ம முன்னாடி நான் தம்ப்நெயில்ல கொடுத்துருக்க மாதிரி இன்ஜெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ நம்ம தொடையில தான் வந்து போடுவாங்க. ரொம்பலாம் பெயின் இருக்காது. யூஸ்வலா ஒரு கொசு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். எறும்பு கடிக்கிற மாதிரி. ஸோ பயப்படணும்னு அவசியமே இல்லை. நான் இன்ன வரைக்கும் ஒரு சைட் எஃபெக்ட் கூட பார்க்கலங்க. நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி உங்களோட ஹிஸ்டரியை கொண்டு போய் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க. ஸோ அன்வான்டட் பிரெக்னன்சிஸ் வேண்டாம். நம்ம வந்துட்டு ஆல்ரெடி உங்க லைஃப்ல நீங்க பிளான் பண்ணி ஆனா பரவாயில்ல. பட் அன்வான்டட் பிரெக்னன்சின்றது கண்டிப்பா வந்து தவிர்க்க வேண்டியது. ஸோ மேக்ஸிமம் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட இந்த கான்ட்ரசெப்ஷனை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் எல்லாமே ரீவைண்ட் பண்ணி மேக்ஸிமம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்கேஸ் நான் ஏதாவது மறந்துட்டேன்னா நான் அதை வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட்ஸில் வந்து நான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்ட இந்த வீடியோவில் இருக்கிற விஷயங்கள் தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எதுவும் நினைச்சுக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோஸை இந்த மாதிரி அன்வான்டட் பிரெக்னன்சியை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ டட்டா பை.